السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. दुनिया में कोई इंसान नहीं எல்லா வகையான குறைகளிலிருந்தும் முற்றிலும் தூய்மையான மனிதர் உலகில் எவரும் இல்லை. அல்லாஹுவின் சத்தார் என்னும் திரையிடுபவன் என்ற பண்புதான் நமது குறைகளை திரையிட்டு வருகின்றது. மனிதனின் தவறுகள், குற்றங்கள் மற்றும் பாவங்களின் மீதான திரைகள் விளக்கப்பட்டுவிட்டால் எவரும் எவரிடமும் முகம் கூட காட்ட முடியாது. அல்லாஹ் மனிதனின் குறைகளை திரையிடுபவனாகவும் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அவன் நம்மீது கருணை காட்டியவாறு இந்த துவாவையும் நமக்கு கற்றுத் தந்துள்ளான். அதாவது அவன் கூறுகின்றான், நீங்கள் தவறிழைக்காமலும் குற்றம் புரியாமலும் இருப்பதற்கு முயற்சி செய்வதுடன் இஸ்திக்ஃபார் எனும் பாவ மன்னிப்பையும் வேண்டி வாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும் போதுதான் நான் உங்களின் பாவங்களை மன்னித்து உங்களின் குறைகளின் மீது திரையிட்டவாறு உங்களது துவாக்களையும் ஏற்றுக்கொள்வேன். பொதுவாக ஏராளமான விஷயங்களில் அனைவரின் குறைகளையும் இறைவன் திரையிட்டே வருகின்றான். ஆயினும் குறிப்பாக எவர்கள் இஸ்திக்ஃபார் எனும் பாவ மன்னிப்பை வேண்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹுவின் கருணை சூழ்ந்து கொள்கின்றது. கஃபர் என்பதன் பொருளே மறைத்தல் மற்றும் திரையிடுதல் என்பதாகும். ஏறக்குறைய சத்தர் என்ற சொல்லிற்கும் இதே பொருள்தான். ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இஸ்லாம் எடுத்துரைக்கின்ற இறைவன் மற்றும் முஸ்லிம்கள் நம்புகின்ற இறைவன் எத்தகையவன் என்றால் அவன் மேன்மேலும் கருணை காட்டுபவன் ஆவான், அவன் கண்ணியமிக்கவன் ஆவான், அடியாரின் மீது அருள்வாளிப்பவன் ஆவான், அவன் குறைகளை திரையிட்டு மன்னிப்பவன் ஆவான். மேலும் எந்த நபர் உண்மையான தௌபா செய்கின்றாரோ அவரின் தௌபாவை அவன் ஒப்புக்கொள்கின்றான், மேலும் அவரது பாவங்களை அவன் மன்னித்து விடுகின்றான். ஆனால் உலகில் தனது உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லது தமக்கு நெருக்கமான அன்பிற்குரியவரிடம் அல்லது தனது உறவினரிடம் ஒருவர் ஒரு முறை ஒரு குற்றத்தை கண்டுவிட்டால் பின்னர் குற்றமடைத்த அந்த நபர் தமது குற்றத்திலிருந்து விலகிவிட்டாலும் கூட அவர் அவரை குற்றமுடையவராகவே காண்கின்றார். ஆக ஒரு நபர் தமது ஒரு பாவம் அல்லது குற்றத்தை கைவிட்டு விட்டாலும் கூட அவரை குறையுடையவர் என்றும் அவரை சந்தேக கண் கொண்டுமே இந்த உலக மனிதர்கள் பார்க்கின்றனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
ஆனால் இறைவன் எத்தகைய அருளாளன் என்றால், மனிதன் ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்துவிட்டு அவன் பக்கம் முகம் திருப்பினாலும் கூட அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றான். உலகில் நபிமார்களை தவிர்த்து வேறு எந்த மனிதனும் அல்லாஹுவின் பண்புகளை முழுமையாக மேற்கொள்வதில்லை. அல்லாஹ் பொறுத்தருளும் அளவிற்கு நபிமார்களை தவிர்த்து வேறெவரும் பொறுத்தருள்வதில்லை. அல்லாஹிற்கு பிறகு நபிமார்களால் மட்டுமே இவ்வாறு செய்ய முடிகின்றது. அவர்களை தவிர்த்து வேறெவரும் அவ்வாறு செய்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் அன்றாட நிகழ்வுகள் பொதுவாக சாதி எனும் அறிஞர் கூறியபடியே உள்ளது. அவர் ஒரு பாரசீக கவிதையில் கூறுகின்றார், அதன் பொருள் இதுவாகும்: இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் மனிதனை மன்னிக்கின்றான், மனிதனை பொறுத்துக் கொள்கின்றான். ஆனால் மனிதனோ சக மனிதனின் பலவீனத்தை பற்றி சிறிதளவே அறிந்து கொண்டு அதனை பரப்பத் தொடங்கி விடுகின்றான். சாதி அவர்களின் இந்த கவிதையை குறிப்பிடும் ஹஜ்ரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிதொரு இடத்தில் அதற்கு இவ்வாறு விளக்கமும் தந்துள்ளார்கள். கூறுகின்றார்கள், இறைவனுடைய திரையிடுதல் எனும் பண்பு எத்தகையதென்றால், இறைவன் மனிதனின் தவறுகளை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆயினும் தனது சத்தார் என்னும் குறைகளை மறைப்பவன் என்ற பண்பின் காரணமாக மனிதன் வரம்பு மீறாதவரை அவனது குற்றங்களை இறைவன் மறைக்கின்றான். ஆனால் மனிதனோ சக மனிதனின் தவறுகளை நேரில் பார்ப்பதற்கு முன்னரே அதை பற்றி கூச்சலிடத் துவங்கி விடுகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், எனவே இறைவனது தயவு மற்றும் கருணை என்பது எத்துணை மகத்துவமிக்க பண்புகள் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவன் பிடிக்க துவங்கிவிட்டால் எவருமே தப்ப முடியாது. அவன் அனைவரையும் அழித்து விடுவான். ஆனால் அவனது தயவும் கருணையும் மிகவும் பரந்துபட்டதாக உள்ளது. அவை அவனது கோபத்தை விட மிகைத்து நிற்கின்றன. எனவே இவ்விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் நமது நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் நம்முடன் தொடர்பு வைத்திருப்பவர்களின் விவகாரங்களை எந்நேரமும் ஆராயாமல் இருந்தால், பிறரின் பலவீனங்களை துருவி ஆராயாமல் இருந்தால், அந்நிலையில் அன்பு மற்றும் அமைதி நிறைந்த சுற்றம் நிலைபெற முடியும். நம்மில் பலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பிறரின் குறைகளை மறைப்பதற்கு பகரமாக அதனை வெளிப்படுத்துகின்ற முனைப்பிலேயே இருக்கின்றனர். ஆனால் அவர்களை பற்றி எவராவது ஏதாவது பேசிவிட்டால், அல்லது இன்ன நபர் என்னை பற்றி இவ்வாறு பேசியுள்ளார் என ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தெரிய வந்தால் மிகவும் கர்வம் கொள்கின்றனர். மேலும் அதிகமாக கோபத்திற்குள்ளாகி மடிவதற்கும் கொலை செய்வதற்கும் கூட அவர்கள் தயாராகி விடுகின்றனர். இது தம்மை பற்றி பிறர் பேசினால் அவ்விவகாரங்களில் இவர்களின் நிலைமையாகும். ஆனால் அவர்கள் பிறரை பற்றி பேசிய விவகாரங்களில் இது மிக சாதாரண விஷயம்தான், அதனை தமாசாகவே நாங்கள் கூறினோம் என அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றனர். நீங்கள் உங்களுக்கு எதனை விரும்புகின்றீர்களோ அதனையே உங்களது சகோதரர்களுக்காகவும் விரும்புங்கள் என்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டலை எந்நேரமும் நாம் நம் கண்முன் நிறுத்த வேண்டும். எனவே குறைகளை திரையிடுதலை நீங்கள் உங்களுக்கு விரும்பினால், பின்னர் உங்களிடம் மற்றவர்கள் விவகாரங்களிலும் அதே உணர்வே மிகைத்து நிற்க வேண்டும். இந்த அற்புதமான போதனையே சமூகத்தின் அமைதிக்கு மிக அவசியமானதாகும். எனவே குறைகளை கண்டுவிட்டு அதனை பரப்புவதற்கு பகரமாக அனைவரும் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ் தேவையற்றவன் ஆவான். நம்மிடத்திலும் எண்ணற்ற பலவீனங்கள் உள்ளன. அவை பகிரங்கமாகிவிடக் கூடாது என நாம் அச்சப்பட வேண்டும். மனிதன் நல்லெண்ணத்துடன் பிறரின் குறைகளை திரையிடும் போது அல்லாஹ்வின் அருளை அவர் ஈர்ப்பவராக ஆகிவிடுகின்றார். இறைவன் பிடிக்க துவங்கிவிட்டால், அவன் கணக்கெடுக்க துவங்கிவிட்டால், பின்னர் அவன் அனைவரையும் அழித்து விடுவான். அந்நிலையில் எவரும் தப்பிக்க முடியாது என்ற ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றை எப்போதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும் இது.
हिसाब எந்நேரமும் இஸ்திக்பார் எனும் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருப்பதன் பக்கம் கவனம் செலுத்துவது மிக அவசியமாகும். का मुकाम और हर वक्त इस्तिग़फ़ार करते रहने की तरफ ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், सल्लल्लाहु अलैहि वसल्लम ने எவர் ஒருவர் एक मौके தனது ஒரு முஸ்லிம் சகோதரரின் ஒரு குறையை திரையிட்டாரோ अपने मुसलमान भाई மறுமை நாளன்று அல்லாஹ் அவரது குறைகளை மறைத்து விடுவான், மன்னித்து விடுவான். क़यामत के दिन மேலும் எவர் தனது முஸ்லிம் சகோதரரின் குறைகளை வெளிப்படுத்துகின்றாரோ, பிறரின் தீமைகளை கண்டு மக்களிடம் பரப்பி வருகின்றாரோ, और जो அல்லாஹ் அத்தகைய நபரை அவரது குடும்பத்திலேயே அவமானப்படும் அளவிற்கு அவரது குறைகளை வெளிப்படுத்தி விடுவான். उसकी बुराई எனவே இது மிக மிக கடுமையான எச்சரிக்கையாகும், மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். அல்லாஹ்வின் அருளை ஈர்க்க வேண்டுமென்றால் करेगा பிறரின் குறைகளை தேடுவதற்கு பகரமாக उसके घर में எப்பொழுதும் தம்மை ஆராய்ந்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். उसकी बड़ा सख्त அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் கருணை மற்றும் அருளை நம்மால் ஈர்க்க முடியும். जज्ब करने के लिए हमेशा दूसरों के ऐब देखने के बजाय ஒருவரின் குறைகளை கண்ட பிறகு அதனை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவரது சீர்திருத்தம் எப்படி ஏற்பட முடியும் என மக்கள் கேட்பதுண்டு. लोग कहते அதற்குரிய பதில் இதுவாகும். हैं कि अगर हम எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும், किसी में देखकर ஒருவரின் ஒரு தீமை ஜமாத் அமைப்பின் பாதிப்பிற்கு காரணியாக உள்ளதென்றால் कि अगर அல்லது சமூகத்தின் குறிப்பிட்ட ஒரு சாராரை தனது தாக்கத்திற்குள்ளாக்கி சீர்கெடுத்து விடுகின்றதென்றால் बचाने का जरिया बन रही है या அந்நிலையில் சீர்திருத்தம் செய்வதற்காக अपनी लपेट में लेकर ஜமாத்திற்குள் நியமிக்கப்பட்டுள்ள ஜமாத்தின் அமீர் அல்லது ஜமாத்தின் சதரிடம் அதனை நீங்கள் எட்ட வையுங்கள், लोग मुकर्रर हैं அல்லது எனக்கு எழுதுங்கள். अमीर जमात है, जमात के अंदर सदर जमात है, சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள். அல்லாஹ் தான் உருவாக்கிய ஜமாத்தின் அமைப்பு சீர்கெடுவதை அவன் விரும்புவதில்லை. नहीं चाहते ஒரு தனிப்பட்ட தீமை சமூகத்தின் பரவலான தீமையாக மாறுவதையும் அவன் விரும்பவில்லை. எனவே அல்லாஹ் அதுபோன்ற நபர்களின் நிர்வாணத்தை அவனே வெளிப்படுத்தி விடுகின்றான். कि आम बुरा ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, अल्लाह ताला எவர்கள் ऐसे लोगों के தாம் செய்த தவறுகளில் நிலை நிற்கின்றார்களோ, பிடிவாதம் செய்கின்றார்களோ, जो इस बात पर தாம் செய்த தவறுகளை அல்லது பாவங்களை நியாயப்படுத்தி பரப்புகின்றார்களோ அவர்களை இறைவனே வெளிப்படுத்தி விடுகின்றான். ये गलतियां हैं उनको फैलाना है और जाहिर भी करना है या करते चले ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, மனிதனின் பாவங்களை குற்றங்களை இறைவன் கண்டுகொண்டுதான் இருக்கின்றான். इंसान के गुनाहों ஆனால் தனது பண்பின் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர் வரம்பு மீறாதவரை அதை மறைக்கின்றான். மனிதன் தன்னைத்தானே வெளிப்படுத்தி விடும்போது, எல்லை கோட்டை தாண்டி விடும்போது, से ना गुजर जाए அந்நிலையில் அல்லாஹ்வின் தண்டனைக்கான பண்பு செயல்பட துவங்கி விடுகின்றது. அந்த பண்பு வெளிப்படும் போது அல்லாஹ் நாடினால் ஒன்று அவன் இவ்வுலகிலேயே அந்த நபரை பிடித்து விடுவான், निकलने लगे அல்லது மறு உலகில் அவருக்கான தண்டனையை வழங்குவான். जाहिर होता है उसके ஆனால் ஒருவரின் குறைகளை கண்டு அதனை பரப்புவதும் விளம்பரப்படுத்துவதும் और अगले எல்லா நிலையிலும் தடுக்கப்பட்டதாகும். ஏனெனில் அவ்வாறு செய்வதால் किसी की बुराई देखकर उसकी तशहीर करना, उसको फैलाना தீமை அழிவதற்கு பகரமாக பரவி விடுகின்றது. இது தொடர்பாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றை எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும். में ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், हमेशा நீர் மக்களின் குறைகளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் उन्होंने फरमाया நீங்கள் அவர்களை வழிகெடுத்து சீர்கெடுத்து விடுவீர்கள். लोगों की कमजोरियों பலவீனங்களை பின்தொடர்வது என்பதன் பொருள் என்னவென்றால் அதனை எல்லா இடங்களிலும் எடுத்துரைப்பது, कमजोरियों के पीछे पड़ने का பிறரின் குறைகளை துருவி துருவி தேடுவது போன்றவை ஆகும். कि उनकी जगह மனிதன் இவ்வாறு செய்தால் तजस्सुस करके அவன் அந்த மக்களை வழிகெடுத்து விடுவான். மேலும் அத்தகைய மனிதன் इंसान சமூகத்தின் அமைதியையும் சீர்கெடுத்து விடுவான். को बिगाड़ेगा, மேலும் मुआशरे के अमन को ஒவ்வொரு இடமாக சென்று அந்த குறைகளை பேசி பரப்பினால் எவரிடத்தில் அந்த குறை இருக்குமோ அந்த நபரிடம் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பகரமாக பிடிவாதம் தோன்றிவிடும். जिनमें ये बुराइयां हैं பின்னர் அந்த நபர் பிடிவாதம் பிடித்து பிறரையும் தன்னை போன்று மாற்ற முயல்வார்.
தனது வட்டத்தை அத்தகைய மக்கள் விரிவாக்கிக் கொண்டே செல்வர். अपने जैसा बनाने की कोशिश करते हैं, अपने हल्के को இதன் மூலம் திரையும் அகன்றுவிடும். திரை அகன்றுவிடும் போது சீர்திருத்தத்திற்கான அம்சமும் முடிந்து போய்விடும். எனவே எவரிடத்தில் ஜமாத் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதிலும் குறிப்பாக சீர்திருத்த துறையினரிடம் இங்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உச்சபட்ச எச்சரிக்கையுடனும் அனுதாப உணர்வுடனும் சீர்திருத்த பணிகளை செய்ய வேண்டும். इंतहाई एहतियात எனது பலவீனம் இன்ன பொறுப்பாளரின் மூலமாக பகிரங்கப்படுத்தப்பட்டது, அவர் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது என்ற உணர்வு எந்த ஒரு நபருக்கும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் பணி செய்ய வேண்டும். कमजोरी की இந்த உணர்வு உருவாகாவிட்டால் அதன் எதிர் விளைவு மிகவும் கடுமையானதாக இருக்கும். तशहीर हुई, लोगों को पता लगा அந்நிலையில் अगर ये எவர்களிடம் சீர்திருத்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ इसका रद्द அவர்கள் திரைகளை அகற்றி சமூகத்தில் சீர்கேட்டினை உருவாக்குவதுடன் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் கோபத்தையும் அவர்கள் சம்பாதிப்பவர்களாக இருப்பர். अमली करके நான் ஜமாத்திற்கு தொண்டாற்றவே உங்களுக்கு வாய்ப்பளித்தேன். बदरी करके लोगों की மேலும் எனது பண்பை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு நான் இந்த வாய்ப்பை அளித்தேன். ஆனால் நீங்களோ குறைகளை மறைத்தல் என்ற பண்பிலிருந்து விலகி நின்று சமூகத்தில் நிம்மதியின்மை மற்றும் குழப்பத்திற்கு காரணமாக நீங்கள் ஆகிவிட்டீர்களே என்று அல்லாஹ் அந்நிலையில் அந்த நபரை பற்றி கூறுவான். ज्यादा अपनाओ, लेकिन அல்லாஹ் குறைகளை மறைப்பதை எந்த அளவிற்கு விரும்புகின்றான் என்பதை பற்றியும் उलट चलकर குறைகளை மறைப்பவர்களுக்கு எவ்வாறு அருளுகின்றான் என்பதை பற்றியும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். और सतारी करने वाले को ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு சகோதரர் ஆவார். इस बारे में हजरत ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைப்பதில்லை, मौके पर फरमाया மேலும் தனிமையிலும் ஆதரவற்ற நிலையிலும் அவரை கைவிட்டு விடுவதில்லை. उनका भाई है, இன்று நாம் பார்க்கின்றோம், उस पर जुल्म नहीं உலகில் மிக அதிகமாக முஸ்லிம்கள்தான் முஸ்லிம்களால் का, वो तन्हा छोड़ता है, உலகில் மிக அதிகமாக முஸ்லிம்கள் மீது அநீதி இழைக்கின்றனர். बदकिस्मती है இது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டமாகும். कि आजकल ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் கழுத்தை வெட்டுகின்றார். कि सबसे ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டல் பக்கம் கவனம் செலுத்தும் முஸ்லிம் काट रहे இன்று எவருமே இல்லை. हैं और எவ்வாறு இருப்பினும் कोई नहीं ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், तो जो दे எந்த நபர் தனது சகோதரரின் தேவையை பூர்த்தி செய்வதில் முனைப்பாக இருப்பாரோ அல்லாஹ் அவரது தேவையை பூர்த்தி செய்து விடுகின்றான். जो शख्स எந்த நபர் மற்ற முஸ்லிம் சகோதரனின் துன்பத்தை அகற்றினாரோ அல்லாஹ் மறுமை நாளன்று துன்பங்களில் ஒரு துன்பத்தை அவருக்கு அகற்றி விடுவான். की तकलीफ மேலும் எவரொருவர் अल्लाह ताला के தனது ஒரு முஸ்லிம் சகோதரரின் குறைகளை திரையிடுவாரோ அல்லாஹ் மறுமை நாளன்று அவரது குறைகளை திரையிடுவான். जो किसी मुसलमान की सतारी எனவே மென்மேலும் கருணை காட்டுகின்ற क़यामत के रोज மற்றும் கண்ணியமிக்க அந்த இறைவனின் கருணை மற்றும் தயவை ஈர்ப்பதற்கு उस रहीम பிறரின் குறைகளை திரையிடுதல் என்பது உச்சபட்ச தேவையாகும். அடுத்து और पर्दापोशी ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறும் கூறினார்கள், எந்த நபர் பிறரின் குறைகளை மறைத்தாரோ அல்லாஹ் கியாமத் நாளன்று அவரது குறைகளை மறைப்பான். बंदे की அதாவது பிறரின் குறைகளை மறைப்பவரை இறைவன் நற்கூலியின்றி விட்டு விடுவதில்லை. क़यामत के रोज ஒருவர் அல்லாஹ்வின் அடியாரின் குறைகளை திரையிட்டிருந்தால் பின்னர் அந்த செயல் அவரது கணக்கில் எழுதப்படும். எனது இந்த அடியார் இந்த நன்மை செய்தார் என எழுதப்படும். பின்னர் கியாமத் நாளன்று அந்த நபருக்குரிய நற்கூலி அவருக்கு கிடைக்கும். फिर அல்லாஹ் அவரை மன்னிப்பான். उसके हिसाब में இன்னும் சொல்ல போனால் काम किया அல்லாஹ் தனது அந்த அடியாரின் மீது கருணை செய்வான். மேலும் தனது ரஹ்மத்தின் நிழலை அவர் மீது சூழச் செய்வான். இது தொடர்பாக அறிவிப்பில் வருகின்றது, अल्लाह ताला उससे அல்லாஹ் தனது அடியாரிடம் फरमाएगा இன்ன குற்றத்தை நீ செய்தாயா என மறுமையில் கேட்பான். पर इस हद तक அதற்கு मेहरबान என் இறைவா, ஆம் நான் அதை செய்தேன் என்று அந்த அடியார் கூறுவார். कि एक रिवायत में आता है அதற்கு அல்லாஹ் கூறுவான், बंदे से पूछेगा நான் இவ்வுலகில் உனது குறைகளை மறைத்தேன், அதனால் நீ தவறான வேலை செய்தாய் என்பது உலகிற்கு தெரியாமல் போனது. இன்று இப்போது கியாமத் நாளன்றும் நான் உனது குறைகளை திரையிடுகிறேன்.
மேலும் உன்னை மன்னிக்கின்றேன் என அல்லாஹ் அந்த அடியாரிடம் அப்போது கூறுவான். तेरी कमजोरियों की पर्दा ஆக அல்லாஹ் தனது அடியாருடன் இவ்வாறே நடந்து கொள்கின்றான். எனவே நாம் இறைவனின் சத்தார் எனும் குறைகளை திரையிடுபவன் என்ற பண்பிலிருந்து பயன்பெற வேண்டுமென்றால் और तुझे माफ करता हूँ, பிறரின் குறைகளை நாம் மறைப்பது அவசியமாகும். इस तरह बंदे से सलूक करता है நான் தீமைகளிலிருந்து தூய்மையானவன், பிறரிடம் மட்டுமே தீமைகள் உள்ளன என எவரும் தம்மை பற்றி கருதி கொள்ள வேண்டாம். तो खुद भी दूसरों की सतारी की அல்லாஹுவின் அருள்தான் நமது குறைகளின் மீது திரையிட்டு வைத்துள்ளது. ये नहीं समझना चाहिए कि मैं எனவே ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறிய இவ்விஷயத்தை நாம் எப்போதும் நம் கண்முன் நிறுத்தி வைக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், உண்மையில் जैसा कि இறைவன் மனிதனின் குறைகளை திரையிட்டு மறைக்கின்றான். ஏனென்றால் அவன் சத்தார், குறைகளை மறைப்பவன் ஆவான். असल में इंसान மேலும் இறைவனின் சத்தார் எனும் குறைகளை திரையிடுபவன் என்ற பண்புதான் ஏராளமான நபர்களை நல்லவர்களாக ஆக்கி வைத்துள்ளது. सतारी नहीं नेक இறைவன் குறைகளை மறைக்கவில்லை என்றால் மனிதனிடம் என்னென்ன அசிங்கங்கள் ஒளிந்திருக்கின்றன என்பது தெரிந்திருக்கும். वरना अगर खुदा ताला எனவே फरमाए இவ்விஷயத்தை எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். इंसान में क्या இவ்விஷயத்தை கருத்தில் கொண்டவாறு மனிதன் இஸ்திக்பார் செய்வதுடன் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு என்ற அருளை உங்கள் மீது சூழச் செய்ய வேண்டும். जहाँ इंसान மேலும் इस्तिग़फ़ार करे அவனிடத்தில் பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டும். अल्लाह ताला से தன்னை ஆய்வு செய்தவாறு अल्लाह ताला की பிறரின் குறைகளை கண்டும் காணாமல் இருத்தல் வேண்டும். தனது நப்சை முதலில் பார்க்க வேண்டும். वहाँ பிறரின் குறைகளை வெளிக்கொணர முயலக்கூடாது. दूसरों की कमजोरियों से மாறாக முதலில் தன்னை ஆய்வு செய்து நான் யார் என்று தம்மை அவர் பார்க்க வேண்டும். बाहर निकालने की कोशिश न करे இறைவன் எவ்வாறு எனது குறைகளை திரையிட்டுள்ளானோ அதுபோல நானும் பிறரது குறைகளை திரையிடுவேன் என எப்போதும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். जिस तरह ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், मैंने तो மனிதனின் ஈமானின் உயர் தரம் என்னவென்றால் हज़रत मसीह मौद अलैहिस्सलातु वस्सलाम தஹல்லுகு பி அக்லாகில்லா एक मौके पर फरमाते हैं என்ற இறைவனின் நற்பண்புகளை மேற்கொள்ள வேண்டும். सवाल यही है कि तखल्लुक அதாவது அல்லாஹ்விடத்தில் என்னென்ன நற்பண்புகள் உள்ளனவோ அதனை முடிந்தவரை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இறைவனின் நற்பண்புகளை கொண்டு ஒருவர் தன்னை வண்ணமிட்டுக் கொள்ள வேண்டும். உதாரணமாக और अपने आप को இறைவனின் ஒரு பண்பு அஃபு ஆகும். खुलने की कोशिश करे மனிதனும் பிறரின் குறைகளை மன்னிக்க வேண்டும். फरमाया कि मसलन பிறரை மன்னிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதேபோன்று இறைவன் மென்மையாளன், கருணையாளன், கண்ணியத்திற்குரியவன், रहम है இவையெல்லாம் இறைவனின் நற்பண்புகளாகும். இந்த நற்பண்புகளை மனிதனும் மேற்கொள்ள வேண்டும். மனிதனும் பிறர் மீது கருணை காட்ட வேண்டும், மக்களிடம் தயவு காட்ட வேண்டும். இறைவன் சத்தார், குறைகளை திரையிடுபவன் ஆவான். மனிதனும் तारीख की शान இறைவனின் இந்த பண்பிலிருந்து பங்கு பெற வேண்டும். மேலும் தமது சகோதரர்களின் குறைகளையும் குற்றங்களையும் மறைத்தல் வேண்டும். தவறுகளையும் பாவங்களையும் திரையிட்டு மறைக்க வேண்டும். மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருடைய தீமை அல்லது குறையை கண்டால் எதுவரை அதனை நன்றாக பகிரங்கப்படுத்தி அதனை பரப்பி விடுவதில்லையோ அதுவரை சிலருக்கு உண்ட உணவு செரிப்பதில்லை. उसकी अच्छी तरह கூறினார்கள், எவர் தனது சகோதரனின் குறைகளை மறைக்கின்றாரோ இறைவன் அவரது குறைகளை மறைக்கின்றான் என ஹதீஸில் வந்துள்ளது. कि जो अपने भाई மனிதனிடம் வெட்கமற்ற தன்மை இருத்தல் கூடாது. படைப்பினத்துடன் தீய முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. அன்புடனும் நன்மையுடனும் பிறருடன் பரிமாற வேண்டும். बेहयाई न करे ஒரு முறை ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சபையில் இன்ன நபரிடம் இன்னென்ன குறைகள் உள்ளன என ஒருவர் கூறினார். एक दफा அன்னார் அவ்விஷயங்களை கேட்டுவிட்டு की मजलिस அதனை கூறிய நபரிடம் கூறினார்கள், की कमजोरियों का जिक्र நீர் அவரின் குறைகள் அனைத்தையும் கூறிவிட்டீர், மிக உணர்ச்சி பொங்க கூறிவிட்டீர், அவரது குறைகளை பட்டியலிட்டு விட்டீர், அத்துடன் அவரது சிறப்புகளையும் குறிப்பிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவரிடத்தில் சிறப்புகளும் இருந்திருக்குமே, அதனையும் நீர் குறிப்பிட்டிருக்கலாமே என கூறினார்கள். ஆக अच्छा होता சமூகத்தின் தீமைகளை அகற்றுவதற்கும் சமூகத்தில் அன்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் தீமைகள் திரையிடப்படுதல் வேண்டும், बुराइयों को சிறப்புகள் பரப்பப்படுதல் வேண்டும். சிறப்புகளை பரப்புவதால் நன்மைக்கான உணர்வு மக்களிடம் தோன்றும், பரவும். कि बुराइयों की पर्दापोशी சமூகத்தில்
நன்மையை பரப்புவதே ஒரு உண்மையான முஸ்லிமின் செயல்பாடாக இருக்க வேண்டும். வெறும் நாவின் சுவைக்காகவும் தற்காலிகமான மற்றும் போலியான இன்பத்திற்காகவும் होना चाहिए। அல்லது மகிழ்ச்சிக்கான சூழலை உருவாக்குவதற்காகவும் பிறரின் குறைகளை பரப்புவது மாபெரும் பாவமாகும். जो और आर्जी बनावटी खुशी के लिए या उस खुशी का அல்லது करने के लिए பொது சபையில் எள்ளி நகையாடலுக்கான சூழலை உருவாக்கி பிறரை கேலி கிண்டல் செய்வதும் மாபெரும் பாவமாகும். पूरी मजलिस में இதிலிருந்து ஒவ்வொரு அகமதியும் விலகி நிற்க வேண்டும். इस्तेज़ा का रंग पैदा करके लोगों का इस्तेज़ा करना ये बहुत बड़ा நாங்கள் மனித இனத்திற்கு நாவினாலோ கைகளினாலோ அல்லது வேறு வகையினாலோ बचना चाहिए। எந்த துன்பமும் தரமாட்டோம் என நாம் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் அவரிடம் பையத் உடன்படிக்கை செய்திருக்கும் போது அதனை பேணுவதும் நமக்கு அவசியமானதாகும். कि किसी तरह से நாவினால் ஏற்படும் வடு நீண்ட நாள் வரை நிலை பெற்று விடுகின்றது. उसकी पाबंदी करनी जरूरी है। மக்களை ஏளனம் செய்வதும் அவர்களின் குறைகளை பரப்புவதின் தாக்கமும் சில முறை நிரந்தரமாக கூட நிலை பெற்று விடுகின்றது. लोगों का इस्तेज़ा எனவே நாம் மிக அதிகமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். हमेशा रहता உண்மையான அனுதாப உணர்வும் நலம் விரும்புதலும் நமது சகோதரர்களுக்காக நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். है और खैर खाई अपने भाई के लिए हमारे दिल में होनी चाहिए। தமது சகோதரர்களின் பலவீனங்களின் மீது திரையிடம் போவதுதான் உண்மையான அனுதாபமும் நலம் விரும்புதல் எனும் உணர்வும் வெளிப்பட முடியும். तभी हो सकता விளையாட்டாகவோ அல்லது வேண்டுமென்றோ பிறரின் குறைகளை வெளிப்படுத்தவோ அல்லது பிறரை ஏளனம் செய்யவோ ஒருபோதும் கூடாது. कभी उनकी बातों की ஆயினும் दादरी ஒருவரின் பலவீனத்தை கண்டு அவரின் சீர்திருத்தத்திற்காக முயற்சி செய்வது உண்மையான அனுதாபத்தின் தேட்டமாகும். सच्ची அதன் மூலம் அந்த தீமை அல்லது பலவீனம் அந்த நபரிடமிருந்து அகன்றுவிடும். हमदर्दी की அந்த தீமையின் தாக்கம் சமூக சூழலின் மீது ஏற்படும் என்றால் அதன் மூலம் சுற்றமும் खत्म हो जाए பாதுகாக்கப்படும். और अगर இதுவே உண்மையான நன்மையும் ஆகும். कायम हो सकता है या असरात மேலும் அது அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். माहौल को भी बचाया जा सके। और यही असल ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் और अल्लाह ताला के फजल को जल्ब करने वाली है। இவ்விஷயங்களில் நம்மை எங்கனம் காண விரும்புகின்றார்கள். அது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், எவரை பலவீனமானவர்களாக நீங்கள் காண்பீர்களோ அவருக்கு மறைமுகமாக அறிவுரை செய்யுங்கள். அதாவது அமைதியாக தனிமையில் அழைத்து சென்று அறிவுரை செய்யுங்கள். அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அறிவுரை செய்யுங்கள், ஏற்றுக்கொண்டால் சரி. नसीहत करो, அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்காக துஆ செய்யுங்கள். ஆனால் அவ்விரண்டு விஷயங்களினாலும் பயனில்லை என்றால், அதாவது அறிவுரை செய்தும் பயனில்லை, துஆ செய்தும் பயனில்லை என்றால் பின்னர் என்ன செய்வது? அந்நிலையில் அதனை இறை நியதி என நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இறைவனின் விருப்பம் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். जब खुदा ताला ने उनको இறைவன் அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒருவரின் குறைகளை கண்டு பெரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் அவரை ஒப்புக்கொண்டிருக்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களை ஒப்புக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கியுள்ளான். அன்னாரது ஜமாத்தில் அல்லாஹ் அவரை இணைத்துள்ளான். அந்த தீமையின் காரணமாக அவருக்கு ஏற்பட வேண்டிய அவமரியாதை ஏற்படவில்லை. மாறாக அவரது குறைகள் மறைக்கப்படுகின்றன. किसी रंग में உங்களுக்கு மட்டுமே அவரின் குறைகள் தெரிய வந்துள்ளது என்றால் எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் உங்களுக்கு இல்லை. அமைதியாக இருந்து விடுங்கள். இறைவன் அவரை சீர்படுத்தி விடுவான். அவரை சீர்திருத்துவதற்கான ஏதாவது ஒரு வழியை இறைவனே ஏற்படுத்தி விடுவான். दुरुस्त हो जाए। மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் மேலும் கூறினார்கள், बस அந்த நபர் திருந்தவும் வாய்ப்பு உள்ளது. कि हज़रत ஏதாவது ஒரு நேரத்தில் அவர் திருந்தியும் விடுவார். किसी का ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஒருவர் அகமதியாகி விடுவது அல்லாஹ் அவரை ஒப்புக்கொண்டதை வெளிப்படுத்துகின்றது என கருதினார்கள். कर लिया है तो फिर किसी दूसरे का இதுவும் இந்த அறிவுரையிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. அல்லாஹ் அவரை ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அவரின் தனிப்பட்ட குறைகளை தேடி கண்டறிந்து फैलाया जाए। அதனை பரப்புவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. तजस्सुस துருவி துருவி ஆராய்வதற்கும் தேடி அலைவதற்கும் फैलाई जाए। பின்னர் அதனை பரப்பிக் கொண்டு திரிவதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை. इजहार भी
किए जाए அல்லது மக்கள் மத்தியில் அவருக்கு எதிராக வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபர் திருந்தி விடுவதும் சாத்தியமாகும் என கூறியுள்ளார்கள். किसी रसूल में அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இன்னும் சொல்ல போனால் இதன் தொடர்ச்சியாகவே அன்னார் கூறுகின்றார்கள், சில நேரத்தில் குத்துப் மற்றும் அப்தால் எனும் ஆன்மீக சான்றோர்களிடம் கூட சில குறைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. பெரிய பெரிய குத்துப் அப்தால்களிடம் கூட குறைகள் வெளிப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் அல் குத்துபு கத் யஸ்னி என்று வந்துள்ளது. आखिरकार कुतुब और अब्दाल बन गए. குத்துபாக அதாவது ஆன்மீக பெரியவராக இருப்பவர் கூட சில நேரத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், ஏராளமான திருடர்களும் விபச்சாரம் செய்தவர்களும் இறுதியில் குத்துப்களாகவும் அப்தால்களாகவும் அதாவது ஆன்மீக பெரியோர்களாக மாறிவிட்டனர். எனவே அவசரத்தன்மையை கையாண்டு ஒருவரை புறக்கணிப்பது எமது வழிமுறை அல்ல. ஒருவருடைய பிள்ளை சீர்கெட்டு விட்டால் அதனை சீர்படுத்த அவர் முழுமையான முயற்சியை மேற்கொள்வார். அதுபோன்று தனது எந்த ஒரு சகோதரரையும் புறக்கணித்தல் கூடாது. பிள்ளைகளை சீர்படுத்த நீங்கள் முயல்வது போன்று சகோதரர்களின் குறைகளை நீக்குவதற்கும் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்தல் வேண்டும். முயற்சியும் துவாவும் இரண்டும் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவரின் சீர்திருத்தத்திற்காக நீங்கள் முயல வேண்டும். குறைகளை கண்டு அதை பரப்புங்கள், பிறரிடம் அதை பற்றி பேசிக்கொண்டு திரியுங்கள் என்று ஒருபோதும் திருக்குரான் போதிக்கவில்லை. மாறாக வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா என்று திருக்குரான் கூறுகின்றது. அதாவது பொறுமை மற்றும் கருணையை கைக்கொண்டு அறிவுரை செய்து வாருங்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மர்ஹமா கருணை என்பதன் பொருள் என்னவென்றால் பிறரின் குறையை கண்டு அவருக்கு அறிவுரை செய்து அவருக்காக துவா செய்வதாகும். துவாவில் பெரும் தாக்கம் உள்ளது. ஒருவர் ஒருவரின் குறையை 100 முறை பேசுகின்றார், ஆயினும் ஒரு முறை கூட அவருக்காக துவா செய்யவில்லை என்றால் அத்தகைய நபர் மிகவும் பரிதாபத்திற்குரியவராவார். ஒருவருடைய குறையை பேசுவதற்கு முன் குறைந்தபட்சம் அவருக்காக அழுதழுது 40 நாட்கள் நீங்கள் துவா செய்திருக்க வேண்டும். இதன் மூலம் குறைகளை பரப்புவதற்கு இங்கு அனுமதி கிடைத்துவிட்டது என்பது இதன் பொருள் அல்ல. ஒருபோதும் அப்படி பொருள் அல்ல. மாறாக அதன் பொருள் என்னவென்றால், சீர்திருத்தம் செய்பவரிடம் ஒருவரை குறித்து நீங்கள் புகார் அளிக்க உள்ளீர்கள் என்றால் முதலில் நீங்கள் அறிவுரை மற்றும் துவாவின் மூலமாக முயற்சி செய்யுங்கள், பிறகு புகார் அளியுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு நாம் கூறுவதன் பொருள் குறைகளை ஆமோதியுங்கள் என்பதும் அல்ல, குறைகளை கண்டு அதனை ஆமோதிக்க துவங்கிவிடுங்கள் என்பதும் அல்ல. அவ்வாறு நாம் ஒருபோதும் கூறவில்லை. எவரிடம் குறைகள் உள்ளதோ அது மிக நல்ல விஷயம் என ஏற்றுக்கொள்ளும்படி நாம் கூறவில்லை. மாறாக அதனை பரப்பவும் அவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கவும் செய்ய வேண்டாம் என்றே நாம் கூறுகின்றோம். ஒரு குறையை கண்டுவிட்டு அதனை பரப்ப வேண்டாம். மக்களுக்கு முன்னும் கூற வேண்டாம், முதுகுக்கு பின்னாலும் பேச வேண்டாம். ஏனெனில் அது பாவம் என்று அல்லாஹ்வின் வேதத்தில் வந்துள்ளது. குறைகளை பரப்புவதும் புறம் பேசுவதும் பாவமாகும். ஷேக் சாதி அவர்களுக்கு 2 சீடர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் இறை ஞானங்களை எடுத்துரைப்பவராக இருந்தார், மிகவும் திறமைசாலியாக இருந்தார், அறிவும் திறமையும் அவருக்கு இருந்தது. 2ஆம் நபரிடம் அந்த அளவிற்கு திறமைகள் இல்லாமல் இருந்தது. எனவே பொறாமைப்பட்டுக் கொண்டே இருந்தார். அதாவது ஒருவரோ மிகவும் புத்திசாலியாக இருந்தார், 2ஆம் நபர் அந்த அளவிற்கு புத்திசாலியாக இல்லை. நான் கூறியது போன்று 2ஆம் நபர் 1ஆம் நபரின் ஞானத்தை கண்டு அவர் மீது பொறாமை கொண்டு வந்தார். இறுதியில் ஒரு நாள் 1ஆம் நபர் ஷேக் சாதி அவர்களிடம் கூறினார், நான் ஒன்றை எடுத்துரைக்கும் போது 2ஆம் நபர் வயிறு எரிந்து கொண்டும் என் மீது பொறாமைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார் என கூறினார். அதற்கு ஷேக் ஷாதி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், பொறாமை கொண்டு ஒருவர் நரகத்தின் வழியை மேற்கொண்டு விட்டார். அந்த நபர் பொறாமைப்பட்டதன் காரணமாக நரகத்தின் வழி நடந்தார். நீயோ புறம் பேசுகின்றாய். என்னிடம் நீ கூறுகின்ற இந்த விஷயமும் நல்லது கிடையாதே. நீ புறம் பேசி நரகின் வழி நடந்து விட்டாய். எனவே நீங்கள் இருவருமே பாவம் செய்தவர்கள் ஆவீர் என அவரிடம் அவர் கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், எதுவரை கருணை, துவா மற்றும் குறைகளை திரையிடுதல் போன்றவற்றை நீங்கள் உங்களுக்கிடையே கைக்கொள்வதில்லையோ அதுவரை இந்த அமைப்பு ஜமாத்தாக நிலைபெற முடியாது. எனவே ஒரு பக்கம் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்த பிறகு நம்மிடத்தில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என நாம் உடன்படிக்கை செய்கின்றோம். ஆனால் மற்றொரு பக்கம் உலகவாதிகளின் சமூகத்தின் தாக்கத்தின் கீழ் வந்து அல்லாஹ்வின் பண்புகளையும்
கட்டளைகளையும் தம்மிடம் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் நமது உடன்படிக்கைகளை முழுமை செய்யாததன் காரணமாக பாவிகளாகி விடுவோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை எப்படிப்பட்ட மக்களாக ஆக்க விரும்பினார்களோ அப்படி நாம் ஆகவில்லை என்பதே அதன் பொருளாக இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை எப்படி காண விரும்புகின்றார்கள் என்றால், நாம் நமக்கிடையில் ஒருவர் மற்றவருக்காக கருணை உணர்வை கைக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருக்காக துவா செய்து கொண்டிருக்க வேண்டும், பிறரின் குறைகளை திரையிடுபவராக நாம் திகழ வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறினார்கள், ஒரு சகோதரிடம் குறையை காணும் போது அவருக்காக துவா செய்வது நமது ஜமாத்தினரின் நடைமுறையாக இருக்க வேண்டும். அவ்வாறு துவா செய்யாமல் குறைகளை பேசி அதனை நீட்டித்துக் கொண்டே சென்றால் அவர்கள் பாவம் செய்கின்றனர். மனிதனிடமிருந்து நீங்க முடியாத குறை என்று அப்படி என்ன குறைதான் உள்ளது? எனவே எப்பொழுதும் துவாவின் மூலமாக பிற சகோதரர்களுக்கு உதவி செய்து கொண்டிருங்கள். ஒருவர் மற்றவரிடம் குறைகளை கண்டு அதனை பரப்புவதற்கு பகரமாக ஒருவர் மற்றவருக்காக துவா செய்பவர்களாக திகழ்ந்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் நிலையில்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்க நினைத்த ஜமாத்தை சார்ந்த மக்களாக நாம் ஆக முடியும். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையின்படி ஒரு உண்மையான முஸ்லிமின் நிலையும் இப்படித்தான் இருக்கவும் வேண்டும். மேலும் இந்த வழிமுறைதான் நமது பாவ மன்னிப்பு மற்றும் குறைகளை திரையிடுவதற்கான காரணிகளாகவும் அமையும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பின் கீழ் வருவதற்கும் அவனது அருளை வேண்டுவதற்கும் ஒரு துவாவினை கற்றுத் தந்துள்ளார்கள். அதனை நாம் செய்து வர வேண்டும். அந்த துவா இதுவாகும்: அல்லாஹ்வே, நான் உன்னிடம் இம்மையிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை வேண்டுகின்றேன். எஜமானனே, நான் உன்னிடம் மார்க்கம், உலகம், செல்வம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் மன்னிப்பையும் பாதுகாப்பையும் வேண்டுகின்றேன். அல்லாஹ்வே, எனது பாவங்களை மறைப்பாயாக. அல்லாஹ்வே, எனது பலவீனங்களை மறைப்பாயாக. எனது அச்சங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பளிப்பாயாக. அல்லாஹ்வே, முன்பும் பின்பும் வலமும் இடமும் மேலும் கீழும் எல்லா வகையிலும் எனக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக. விண்ணிலிருந்து நீயே என்னை பாதுகாப்பாயாக. நான் கீழிருந்து ஏதாவது மறைமுகமான துன்பங்களுக்கு இரையாகி விடுவதிலிருந்து உனது மகத்துவத்தை கொண்டு நான் உன்னிடம் அடைக்கலம் வேண்டுகின்றேன். எனவே இவ்வாறு நமக்காக இந்த துவா செய்கின்ற போது பிறருக்காகவும் இதே விருப்பத்தை உடையவர்களாக நாம் திகழ வேண்டும். நம்மிடம் இந்த நிலை உருவாகிவிட்டால் பின்னர் அல்லாஹ் நமது துவாக்களையும் ஒப்புக்கொள்கின்றான். நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக அவன் நம்மை ஆக்குவானாக. நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு காயிப் ஜனாசா தொழுகையையும் தொழ வைப்பேன். அது பாகிஸ்தானை சார்ந்த நன்கானா ஜமாத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மலிக் சலீம் லத்தீப் சாஹிப் அட்வொகேட் அவர்களுடைய ஜனாசாவாகும். அன்னார் மலிக் மஹமூத் ஷஃபி சாஹிபின் மகன் ஆவார். அன்னாரின் வயது 70 இருந்தது. மார்ச் 30ஆம் தேதி, அதாவது நேற்று காலை 9 மணிக்கு தனது மகனுடன் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அகமதியத்தின் எதிரி ஒருவன் அன்னாரை துப்பாக்கியால் சுட்டு ஷஹீதாக்கி விட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் தந்தையாரின் 2 மாமாக்கள் ஹஜ்ரத் ஹாஃபில் நபி பக்ஷ் சாஹிப் மற்றும் ஹஜ்ரத் ஜமாலுதீன் சாஹிப் இருவரும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் ஆவர். அந்த 2 சஹாபாக்கள் மூலமாக ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் பரவியது. அன்னார் காதியானிற்கு அருகில் உள்ள ஷக் சாதத்துல்லா என்ற ஒரு கிராமத்தை சார்ந்தவர் ஆவார். ஷஹீத் மர்ஹூமின் தந்தை பிறப்பால் அஹ்மதி ஆவார். இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னரே நன்கானா சாஹிப் எனும் அந்த இடத்தில் வந்து அவர்கள் குடியேறினர். 1948 நன்கானா சாஹிப் எனும் அந்த ஊரில் ஷஹீத் மர்ஹூம் பிறந்தார். நன்கானா சாஹிப்பில் துவக்க கல்வியையும் அவர் கற்றார். பின்னர் லாகூரில் LLB பயின்றுவிட்டு 1967 முதல் முறையாக வக்கீலாக பணியாற்ற தொடங்கினார். சம்பவத்தன்று ஷஹீத் மர்ஹூம் தனது மகன் அட்வொகேட் மதிப்பிற்குரிய முகமது ஃபர்ஹான் சாஹிப் அவருடன் மோட்டார் சைக்கிளில் காலை 9 மணிக்கு கோர்ட் செல்வதற்காக புறப்பட்டார். மகன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தார். கடை வீதியில் ஒரு ஜங்ஷன் உள்ளது. அதன் அருகில் வந்தடைந்ததும் ஒரு நபர் அவரை நிற்கும்படி சைகை செய்தார். அங்கிருந்த வளைவின் காரணமாக ஏற்கனவே மோட்டார் சைக்கிள் மெதுவாகவே சென்று கொண்டிருந்தது.
இதற்கிடையில் சைகை காட்டிய அடையாளம் தெரியாத அந்த நபர் தனது துப்பாக்கியால் சுட்டார். அதனால் ஷஹீத் மர்ஹூமின் வலது விலா எலும்பில் குண்டடிப்பட்டது. மீண்டும் திரும்பி வந்து ஷஹீத் மர்ஹூமின் மீது அவன் மீண்டும் சுட்டான். அதனால் மோட்டார் சைக்கிளிலிருந்து ஷஹீத் மர்ஹூம் கீழே விழுந்து விட்டார். அந்த நபர் ஷஹீத் மர்ஹூமின் மகன் மீதும் தாக்குதல் நடத்தினான். ஆனால் மகனின் மீது குண்டுபடவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து அவன் சுட்டுக்கொண்டே இருந்தான். அப்போது உரத்த குரலில் ஷஹீத் மர்ஹூமின் மகன் கலிமா ஓதிக்கொண்டே இருந்தார். அருகில் நின்று கொண்டிருந்த மக்களில் எவரும் முன்னால் வந்து அந்த நபரை தடுக்க முற்படவில்லை. வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். அதற்கு மேல் கன் லோட் ஆகவில்லை, துப்பாக்கி சுடவில்லை. எனவே தாக்குதல் நடத்தியவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஆனால் அதற்குள் காயப்பட்ட நிலையில் ஷஹீத் மர்ஹூம் ஷஹீதாகிவிட்டார். அவர் நீதிமன்றத்தில் ரீடராக பணியாற்றி வந்தார். ஷஹீதின் தந்தை இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது நன்கானா சாஹிபின் தஹசீலின் தலைவராக இருந்தார். எனவே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏராளமான அகமதி குடும்பத்தினர் நன்கானா சாஹிப் எனும் அந்த ஊரில் குடியேற அன்னார் உதவி செய்தார். நன்கானாவின் ஒரு பகுதியில் அகமதிகளை கொண்டு அவர் குடியமர்த்தினார். அகமதியா தெரு என்று அன்னார் அந்த பகுதிக்கு பெயரிட்டார். ஆனால் அதற்கு பிறகு 1974 ஜமாத்திற்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது எதிரிகளின் அழுத்தத்தால் அகமதியா தெரு என்ற அந்த பெயரை மாற்றி கடாபி தெரு என அவர்கள் பெயர் வைத்தனர். ஷஹீத் மர்ஹூம் 1970 இருந்து ஷஹாதத் வேலை வரை தொடர்ந்து நன்கானா சாஹிப் ஜமாத்தின் தலைவராக தொண்டாற்றும் பாக்கியம் பெற்றார். மர்ஹூம் எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார். எல்லோரிடமும் எளிய முறையில் இனிய முறையில் பழகி வந்தார். விருந்து உபசரிப்பு செய்து வந்தார். குறிப்பாக தலைமையாக விருந்தாளிகளுக்கு நல்ல முறையில் விருந்து உபசரிப்பு செய்து வந்தார். ஏழைகளுடன் அனுதாப உணர்வுடன் நடந்து கொண்டார். கிலாபத்துடன் உணர்வுபூர்வமான தொடர்பு கொண்டிருந்தார். மிகவும் தைரியசாலியாக இருந்தார். 1989 மற்ற ஜமாத் உறுப்பினருடன் அவருக்கும் மிகவும் அதிகமாக எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. பலரது வீட்டை கொள்ளையடித்து எதிரிகள் எரித்து விட்டனர். அதில் அன்னாரது வீடும் அடங்கும். இந்த அனைத்து வகையான எதிர்ப்பிற்கிடையிலும் அன்னார் எப்போதும் உறுதிப்பாட்டுடன் நிலைநின்றார்கள். எதிரிகளை வீரத்துடன் எதிர்கொண்டு வந்தார்கள். 2010 உள்ளூரில் அஹ்மதியா மஸ்ஜித் கட்டுமான பணியில் முழுமையான தொண்டாற்றும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஷஹீத் மர்ஹூமின் மனைவிக்கும் நீண்ட காலம் லெஜ்னா தலைவியாக தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் இறந்துவிட்டார். ஷஹீத் மர்ஹூமின் மாமனார் முஹம்முத்தீன் சாஹிப் மர்ஹூம் சாஹிவால் ஜமாத்தில் நமக்கு எதிராக தொடரப்பட்ட பிரபலமான வழக்கில் சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறை கைதியாகவே அவர் சிறையில் மரணமடைந்தார். ஷஹீத் மர்ஹூம் தனக்கு பிறகு தனது 2 மகன்களை விட்டு சென்றுள்ளார். அதில் ஒருவர் லாகூரில் சிவில் ஜட்ஜாக இருக்கின்றார். ஒருவர் முகமது ஃபர்ஹான் அட்வொகேட்டாகவும் தற்போது அங்கு காயிதாகவும் உள்ளார். மேலும் சமரா வகாரா சாஹிபா என்ற அன்னாரின் ஒரு மகள் லாகூரில் டாக்டராக உள்ளார். ஷஹீத் மர்ஹூமிற்கு 3 சகோதரர்களும் 3 சகோதரிகளும் உள்ளனர். ஒரு சகோதரர் மலிக் முகமது நசீம் சாஹிப் இங்கு லண்டனில் தான் உள்ளார். ஷஹீத் மர்ஹூமின் தந்தைக்கும் டாக்டர் அப்துல் சலாம் சாஹிப்பின் தாயாருடன் இரத்த பந்தம் இருந்தது. ஷஹீத் மர்ஹூம் மற்றும் அவரது குடும்பத்தினரின் விருப்பத்திற்கேற்ப அவர்களின் சொந்த ஊரான சாஹிவாலில் அன்னாரது நல்லடக்கம் நடைபெற்றது. அல்லாஹ் ஷஹீதின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் அன்னாரது சந்ததிகளை அவரது நன்மைகளின் வழியில் வழிநடத்துவானாக. அகமதியத்தின் எதிரிகளை பிடிப்பதற்கும் அல்லாஹ் விரைவில் உரிய ஏற்பாட்டை செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر